உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன கிழவன் அறையன்னு கூப்பிடாதீங்க. என் பேர் நீலகண்டன், நீலகண்டன் கூப்பிடு. அது எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? என்னதான் என்கிட்ட வேலை பார்க்கிறவரா இருந்தாலும் என்ன விட நீங்க வயசுல மூத்தவர்தால. அப்ப பெரியவரேன்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி அண்ணாச்சின்னு கூப்பிடுங்க. அது எப்படி முடியும்? பழக்க தோஷம் ஞாபக மறதியா வாயில கிழவனாரன்னு வந்துருத. வரும் வரும். சரி சரி, மணி ஒண்ணாச்சு. நேரம் உங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இங்க வந்து வேலை செய்யுங்க. வரேன். என் கண்ணன் அப்பா வந்துடுவாருமா. அவர் உங்க பெரியப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாரு. அப்படின்னா அப்பா எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாதா? கடவுளுக்கு தான்ப்பா தெரியும். சாப்பிடு.
அப்பாயும் தாத்தாயும் சீக்கிரமா கூட்டிட்டு வான்னு. கண்டிப்பா சாமி கூட்டிட்டு வருவாருடா. எப்பம்மா கூட்டிட்டு வருவாரு? அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரிஞ்சா நான் ஏன்டா இந்த நிலைமைக்கு வந்திருக்க போறேன். சாப்பிடு. வழியா பட்டி காட்டா முட்டை கடையை பார்த்த மாதிரி பாத்திட்டு நிக்கிறியா? நல்லபடி சமைச்சு தவிச்சு விடுற நேரத்துல மனம் குளிர நல்ல மோரா கொடுக்குறாங்க. உண்மையிலே இதுதான்பா தர்மம். இந்த ஆளு பேரு சுகுமாரா. அவங்க அப்பா செத்துட்டாரு போல இருக்கு. அவங்க அப்பா பேர்ல ஒரு பிரச்சனை நடத்துறாரு. எதை செஞ்சாலும் அவங்க அப்பா அம்மா பேர்லயே செய்யறாருப்பா. என்னங்க இது? செருப்ப கையில தூக்கிட்டு வர்றீங்க, அருந்து போச்சா? ஆமா பார்வதி, இவ்வளவு நாள் என்ன சுமந்த செருப்ப ஒரு நாள் நான் சுமந்தா என்ன தப்பாக போயிடும். அதத்தான் நான் சொல்றேன். எத்தனையோ வருஷம் நாம தூக்கி சுமந்த பிள்ளைங்க நல்லா வளர்ந்து ஒரு காலத்துல நம்ம சுமைய தாங்கணும்னு ஆசைப்படும் போது அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறது இல்ல. தப்பு இல்லைங்களே. சரி சரி, மறுபடியும் உன் பல்லவி ஆரம்பிச்சிட்டியா? குளிக்க வெந்நீர் எடுத்து வை. நான் சொல்ல வந்தது, அர்ச்சனை யார் பேர் பண்ணலாம்? நீலகண்டன் பார்வதி. ஜென்ம நட்சத்திரே ஜென்மராதூஜா நாம நட்சத்திரே நாமராதூஜா நீலகண்டன் நாமதே பார்வதி நாமதே யஜமானஸ்யா சக குடும்பஸ்யா சேவந்தி ஜெயதேவி ஜெயதீப்தியே ஆயாஸ்ய அங்கிருத்யம் மாதேவீராட்டோ கம்மாதானி மகாராஜி ஓம் சுப்தாம் தேவி சரணமகம் பிரவத்யே சுதரதே நமः மாதேவி நமः சத்குருணீராம் ஜலதி வந்தவிதயாமி. தாயே, எங்க தாயும் தகப்பனும் எந்த குறையும் இல்லாம நீடூழி வாழ நீதான் அருள் புரியணும். என்ன பார்வதி, பூஜை பண்ணிட்டு வரேன்னு கோயிலுக்கு போனேன், தேங்காய் பழம் எல்லாம் அப்படியே இருக்கு. நான் போறதுக்கு முன்னாலேயே பிரமாதமா பூஜை முடிஞ்சிருச்சுங்க. நான் கண் குளிர பார்த்து இப்போ மனம் குளிர வந்திருக்குங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, நம்ம பிள்ளை சுகுமாருதாங்க நமக்காக பூஜை பண்றதுக்கு கோயிலுக்கு வந்திருந்தாங்க. எங்க இப்படி தள்ளாத வயசுல நீங்க இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யணுமா? பெத்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்குறது தாய் தாப்பனுடைய கடமை. அவங்கள வயசான காலத்துல காப்பாத்துறது பெத்த பிள்ளையோட கடமை. நம்மளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வாழ வைக்கணும்னு நம்ம புள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாம ஏங்க வீணா சிரமப்படணும்? பார்வதி, நீ சொல்றது எனக்கு புரியுது. சுகுமார் நல்ல நிலைமையில் இருக்கிறது எனக்கும் தெரியும். அவன் வளர்ச்சியை கண்டு நான் பெருமைப்படும். எந்த புள்ள ஒண்ணுக்கும் உதவாதுன்னு சொன்னனோ அவன் இன்னைக்கு செல்வத்துல குளிக்கான். இப்ப நாம 2 பேரும் அங்க போனா நமக்கு ராஜோபச்சாரம் நடக்குங்கிறது எனக்கு தெரியும். பார்வதி, இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, அதான் தன்மானம். அதை இழக்க நான் உயிருள்ள வர விரும்ப. நீ உன் பிள்ளைங்க கூட போய் இருக்கணும்னு விரும்பினா நிச்சயமா நான் குறுக்க நிக்க மாட்டேன். மனப்பூர்வமா சொல்றேன், சந்தோஷமா போயிட்டான். ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நான் எதுக்காகவா சொன்னேன்? ஆளு அம்பா அதிகாரத்தோட வாழ்த்துட்டு இப்போ அரை வயிறு சாப்பாட்டுக்காக சம்பளத்துக்கு நீங்க வேலை செய்யறத பார்க்க சகிக்காமதாக சொன்னேன். என்னங்க, என்ன பாருங்க, கடைசியா நானும் உங்ககிட்ட சொல்றேன், உங்க நெழுத கூட நான் விட்டு பிரியப்பட்டுங்க.
பரதி, உடம்பு அனலா கொதிக்குது. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, சாதாரண ஃப்ளூ ஜுரம் தான். எதுக்கும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. கொஞ்சம் சீக்கிரமா இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க. நான் வரேன். போயிட்டு வந்துடுறேன். நான் அனுப்புறேன். வாங்க வாங்க. ரொம்ப அவசரம். சொல்லுங்க. அட்வான்ஸா ஒரு 30 ரூபாய் கொடுக்க முடியுமா? என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க இப்படி அதை பத்தி என்ன? நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன், அதுல அட்வான்ஸா கேட்கிறேன். உங்களால கொடுக்க முடியுமா முடியாதா அதை சொல்லுங்க. கொடுக்குறேன். 30 போதுமா? போதும். நன்றி. நன்றி. பாக்கெட்ல வச்சிருந்த பணமும் மறந்துட்டு காணும். சனியனே, இப்படி எதையாவது போட்டு உடச்சிய உயிரை எடுக்கிறியே, இதுல இப்படி செய்வியா? செய்வியாடா? அதனால அந்த பிஞ்சு பணம் எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? போய் வேலை வேண்டாம். அழாது அழாதப்பா, அழாது. நீ தொட்டு எது ஒரு அடிக்காதீங்க. அம்மா, 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 உங்களை நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நான் மாத்திரம் எப்படிமா நல்லா இருக்க முடியும்? பிடிபட்டா உத, பிடிபடலைன்னா சோறு. உனக்கு மருந்து வாங்க அப்பா எங்க கடன் வாங்கினாரோ, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரோ, அந்த பணத்தை அப்பா கிட்டயே பிக் பேக்கெட் அடிக்க நிலைமைக்கு ஆளாயிட்டம்மா. எனக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்திருக்கா பாத்தீங்களா? இந்த மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. காப்பாற்ற எனக்கு தெரியும். அண்ணா, எப்படி இருக்கு அண்ணா? அவன் அப்பா பேசலாம். அம்மா உடம்புக்கு ரொம்ப முடியாம இருக்காங்க. வாங்க போய் பார்த்து வரலாம். எங்க இருக்காங்க? வாங்க கூடி பார்க்கலாம். அம்மா, அம்மா என்ன செய்யுது? 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவன் நிம்மதியா போகிறான். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாங்க. அப்பா, நாங்க உங்களுக்கு என்னப்பா செஞ்சோம்? இந்த ஊர்லயே
இருந்துகிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரிவிக்காம இருந்துட்டு அப்பா அம்மா உடம்பு இருக்கிற நிலையில காத்தோட்டம்லாம் இந்த ரூம்ல இருக்கக்கூடாதுப்பா. அப்பா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். என் வீடு ஏழும்பு எத்தனையோ வருஷமாச்சு. அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா என் மானம் போயிருக்காது. நிறுத்த மாட்டேன். நான் இந்த நிலைமைக்கு வந்தது நீங்க 2 பேரும் ஒவ்வொரு கடைசி காலத்திலேயாவது எங்களை நிம்மதியா வாழ முடியும். டைம் சேவிங் போயிடும். மாமா நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இந்த நிலைமையிலாவது எங்களை தள்ளி வைக்கிறாரு மாமா. நான் யாரையும் தள்ளி வைக்கல, அவங்க உங்களா தள்ளி போயிட்டாங்க. போயிடுங்க. என்னங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல. நான் யோசிச்சுட்டு தாங்க இருந்தேன். உங்ககிட்ட சம்பாரா பேச விரும்பல. கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். என்னங்க உங்க மனசு பின்படுங்க. இது வரைக்கும் உங்க குத்தம் குறைகளை ஒரு தடவை கூட உங்ககிட்ட சொன்னதில்லை. லட்சாதிபதியா இருக்கானே அவனோட சேர்ந்து வாழ முடியலையேங்கிற ஆத்திரத்துல நான் பேசலைங்க. தேவையில்லாம பெத்த பிள்ளை 2 வெறுத்துட்டு இந்த வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்களேங்கிற ஆத்திரத்துல தாங்க நான் பேசுறேன். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யாருங்க நீங்க தவிர உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் சுகுமாரா. அவன் பிறந்ததிலிருந்து அவனை ஏதேதோ சொல்லி திட்டுனீங்க. உங்களை அறியாம எந்த தவறு நடந்தாலும் அது சுகுமாரோட கெட்ட நேரம் தானே நம்புனீங்க. அதனால செல்வத்தை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. உங்களுடைய நிலைமைக்கு காரணம் நீங்களாங்க. நீங்களா உங்களுடைய கோடைக்கு பார்வதி, இந்த நிலைமையில நீ இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசாது. எனக்கு பயமா இருக்கு. ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க எத்தனை நாளைக்கு இப்படியே பட்டினி கிடப்பீங்க? சாப்பிடவாங்க. எனக்கு ஒண்ணுமான என்ன தொந்தரவு அண்ணா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அப்பா வீட்டுல இல்லாத சமயம் கார் எடுத்து போய் அம்மாவை கூட்டு வந்துரும். இங்க வசதியா ஒரு பெரிய டாக்டர் வச்சு அம்மாவை கவனிச்சுக்கலாம். செல்வம், அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க விருப்பத்துக்கு மாறா அவங்களை இங்க கூட்டிட்டு வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒருவேளை மருந்து கூட சாப்பிட மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்னதான் வழி? பெத்த தாய அணுவணுவா சாக விட்டுட்டு நாம மாத்திரம் எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? செல்வம், அம்மாவோட ஆத்மபலம் உனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்காம அவங்க போகவே மாட்டாங்க. நீ வேணா பாரு. நீதாண்டா என் புள்ள. என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அம்மா, உடம்பு சரியா போச்சா? சரியா போச்சு. என் உடம்பு எங்க இருந்தாலும் என் ஜீவன் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும்பா. அம்மா, அன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தப்போ அப்பா அவங்களை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. தீர்க்க சுமங்கலியா இருங்கம்மா. பாட்டி ராஜா, ராஜா, இந்த பிஞ்சு காலால உத வாங்கணும்னு நான் எவ்வளவு நாளா ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த சின்ன வாயால என்ன பாட்டின்னு கூப்பிடுப்பா. பாட்டி கண்ணா கண்ணா. அம்மா, நீங்க இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியுமா? சுகுமா, உங்க அப்பா இப்ப எப்படி மாறிட்டாரு தெரியுமா? அம்மா, அப்பாவோட மனசை எப்படிமா மாத்தினீங்க? செல்வம், நீ எப்படி எல்லாம் இருந்த இப்ப எப்படி திரும்பிட்டு? டேய், ஒருத்தர் எவ்வளவுதான் பிடிவாதமா இருந்தாலும் அன்பின் கடைசி அடிய அவங்களால தாங்கவே முடியாது. அதுக்கு பணிஞ்சுதான் ஆகணும். இங்க பாருங்கப்பா, நான் இங்க வந்தத அவர் மறுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மனசை நான் மாத்தி வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் போய் அவரை கூப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இது பண்ணுவாரு. அம்மா சொன்னேன்னு சொல்லுங்க, பேசாம உங்க பின்னாடியே வந்துருவாரு.
போங்கப்பா போங்க. ஏய், ஒரு விஷயம், நடந்ததையெல்லாம் மறந்துடுங்க. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கூட வெறுப்பு காட்டாம கடைசி வரைக்கும் அவரை ராஜா மாதிரி வச்சு காப்பாத்துங்கப்பா. அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லி எங்களுக்கு தெரியணும். இத பாருங்க, ஏலம் போற வீட்டையெல்லாம் வீட்டுட்டேன். அம்மா, அப்பா கொடுக்க வேண்டிய கடனை எல்லாம் அண்ணன் கொடுத்தாருமா. இதெல்லாம் நீங்க சொல்லி எனக்கு தெரியணும். இந்த குடும்பத்துக்கு பெத்த தாய் தந்தைக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளையாத்தான உன்னை நான் வளர்த்தேன். போங்கப்பா போங்க. ஏய், கொஞ்சம் நில்லுங்கடா. இவங்களையும் கூட்டிக்கிட்டு போங்க. அப்பதான் உங்க அப்பாவுக்கு கௌரவமா இருக்கும். வாங்க போலாம். வா. வருத்தப்படாதீப்பா. ஏதோ விதியின் சரியாக இவ்வளவு நாளும் நாமெல்லாம் சேர்ந்து இருக்க முடியாம இருக்கு. இப்ப ஆண்டவன் அருளால எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்ன நம்பி நீங்க பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். மாமா, என்ன இருந்தாலும் எங்களை மன்னிச்சு வழிகாட்ட வேண்டிய தெய்வம் நீங்க. மாமா, நியாயமா பார்த்தா நான் தான் குற்றவாளி. அப்படி ஒரு தவறுக்கு நான் இடம் கொடுக்கலன்னா உங்க வீட்டுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது மட்டும் நின்னு போகலன்னா உங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. நீங்க யாரும் தவறு செய்யல, நான் தான் தவறு செஞ்சேன். சுகுமா, வியாபாரத்துல லாப நஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்காம நீ பிறந்த நேரத்துல நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்கிறதுக்காக ஒன்றை வெறுக்க ஆரம்பிச்ச. செல்வம் பிறந்த நேரத்துல செல்வம் பெருகிச்சுங்கிறதுக்காக அந்த செல்வத்தின் சுமையை இந்த செல்வத்தின் தலை தாங்குமான்னு தெரிஞ்சுக்காம இவங்கிட்ட ஒப்படைச்ச. நான் மனம் திரும்பி என் தவறுகளை பகிரங்கமா ஒத்துக்கிறேன். இந்த நேரத்துல இதுக்காகவே வாழ்நாள் பூரா என்கிட்ட வாதாடணும் உங்க அம்மா. புருஷன் மாறிட்டாரு, பிள்ளைங்களோட ஒத்துமையா வாழ்வாருன்னு தெரிஞ்சுக்காமலே போயிட்டா. அம்மா எங்கேயும் போகலப்பா, நம்ம வீட்டுல இருக்காங்க. உங்க அப்பா மாறிட்டாரு, நீங்க போய் கூப்பிடுங்க, வருவாரு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கான்னு சொன்னாங்க. அதான்ப்பா நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்க நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்களோன்னு பயந்து இப்ப தாப்பா எங்களுக்கு நிம்மதியாச்சு. என்ன, உங்க அம்மா வீட்டுக்கு வந்தாளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லிதாப்பா நாங்க இங்க வர்றோம். வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். எங்க என்ன புரிஞ்சுக்காம போயிட்டியோன்னு பயந்து நீ தெய்வமா போய் பிள்ளைகளை அனுப்பி ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு போயிட்டியா? அப்பா, என்ன சொல்றீங்க? உங்க அம்மா இறந்துட்டாளா? இந்த குடும்பத்துக்கு பெத்த தாய் தந்தைக்கு பேர் சொன்ன ஒரு பிள்ளையாத்தான உன்னை நான் வளர்த்தேன். ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடந்த நம்ம எல்லாம் பார்வதி நான் என்னோட பிடிவாத குணத்தை வளர்த்துக்காம பெருந்தன்மையா நடந்துகிட்டு இருக்கேன். பேர் சொல்ல ஒரு பிள்ளைன்னு உங்க அம்மா உன்னை பத்தி அடிக்கடி பெருமையா பேசுவான். அதை நிரூபிச்சுட்டேன். வணக்கம் சார். மரம் ஓகோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சார். 6 உயரம் மாலை உங்களுக்கு போடணும்னு கொஞ்சம் ஆசை. ஆனா உங்க உயரம் சரியா தெரியல, அதனால தோராயமா கொண்டாந்துருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா. இந்த பெருமையெல்லாம் அவங்களைத்தான் சேரும். செல்வம், நீங்க உங்க அண்ணனை போல ஒழுங்கா இருந்து என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கும். என் தம்பி திரும்பிட்டான். அடுத்த கதை ஒண்ணு வேணுமே. மண்டி, ஏன் அவசரப்படுறேன்? இனிமே அவர் எழுதுற ஒவ்வொரு எழுத்தும் நம்மளுதான். ஏதோ பிரிஞ்சவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த மாலை அம்மா போதும்.